அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் உயரும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியம் நேரத்தில் கவனமாக இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு அதிகமான வெயிலுங்க. அதாவது காலையில் எப்போதுமே காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து ஒரு இதமாக தான் அடிக்கும். ஆனால் இப்போ வந்து சென்ற ஆண்டும் பார்த்திங்கன்னா காலை வெயில் கூட அதிகமான வெயில். அதே போல் இப்போ வந்து காலையில் 8 மணிக்கு அதிகமான வெயில், அதே போல் 9 மணிக்கு அதை விட அதிகமான வெயில், 10 மணிக்கு அதை விட அதிகமான வெயில். காலையில் அடிக்கக்கூடிய வெயில் இது மதியம் வெயில் போல் இருக்குது. அதே போல் சூரியன் மறையும் போது ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது உணரப்படுகிறது. நம்ம தமிழகத்தில் எப்போதுமே 3 மணி வரைக்கும் தான் அதிகமான வெயில், அதுக்கப்புறம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் குறைவான வெயிலாக தான் இருக்கும். ஆனால் சென்ற ஆண்டு பார்க்குறோம், இந்த ஆண்டும் பார்க்கிறோம், காலையில் அடிக்கக்கூடிய வெயிலும் அதிகமாக இருக்குது. மாலையில் சூரியன் மறையும் போது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு வரைக்கும் அதிகமான வெயில் காணப்படுகிறது. எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். எங்கு போனாலும் தண்ணீர் பாட்டிலை வந்து கையில் எடுத்துக்கோங்க. அதே போல் விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வேலை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ அறுவடை செய்வதற்காக எல்லாமே கொஞ்சம் ரெடியாக இருப்பீங்க. அறுவடை செய்யணும்னா இன்றைக்கி வந்து அறுவடை வந்து செய்யலாம். மழை வந்து இன்றைக்கி பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு தான். இன்றைக்கி வந்து மழை வராதுங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், தமிழகத்தில் இருக்கும் அனைத்து விவசாயிகளும் அறுவடை வந்து இன்றைக்கி வந்து பண்ணலாம். மழை வருவாது. ஆனால் நாளைக்கு வந்து கவனமாக இருக்கணும். நாளைக்கு காலையில் ஒரு மதியம் வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். ஒரு 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். ஆனால் மாலை இரவு, நாளை முதல் மாலை இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா நாளை முதல் நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து கனமழை அப்படிங்கிறது நம்ம அறிவித்தபடியே பரவலாக வரப்போகிறது. இடியுடன் கூடிய கனமழை நாளை முதல் பெய்யப்போகிறது. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாதகம் அமையப்போகுது. எனவே நாளை முதல் அறுவடை விவசாயிகள் கவனமாக இருங்க. காலையில் அறுவடை பண்ணலாம். காலையில் பார்த்திங்கன்னா முழுக்க இடைவெளி இருக்குது. காலை ஒரு 10 மணி, அதே போல் மதியம் ஒரு 3 மணி வரைக்கும், மதியானம் ஒரு 3 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுவடை செய்யலாம். ஆனால் அதற்கு மேலே ஒரு மாலையில் பார்த்திங்கன்னா அறுவடை செய்யக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா மாலை இரவு நேரத்தில் எப்போ வேணால் திடீரென்று மழை உருவாகி ஒரு சிறிய மலை மேகம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை மழை, இந்த இடியுடன் கூடிய கனமழையை பொறுத்த வரைக்கும் வானத்தில் ஒரு துளி மேகம் கூட இருக்காது. அதாவது மழை வருவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாது. ஆனால் திடீரென்று காலையில் பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடிய வெயில் மாலை ஒரு 4 மணிக்கு மேலே தொலைதூரத்தில் ஒரு சிறிய மலை மேகமாக இருக்கும். அது அப்படியே மிகப்பெரிய மேகமாக மாறி 5, 6, 7 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை கொட்டித்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம், என்ன சார் இது, இப்போ தான் பார்த்தேன் வானத்தில் ஒரு மேகம் கூட இல்லை, ஆனால் திடீர்னு மழை வந்துருச்சு, ஒரே அதிசயமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. எனவே இந்த கோடை மழையோட தன்மையை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. அது வானத்தில் எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாது. அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு எல்லா திசையிலும் பார்த்திங்கன்னா மிக தெளிவான வானம் காணப்படும். ஆனால் மழைப்பொழிவு எங்கேருந்தோ கரெக்டாக உங்கள் ஊருக்கு வந்து வந்துடும். இந்த இடிமலை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் மிகுந்த காற்று, மதியம் அடிக்கக்கூடிய வெயில், அது அப்படியே மேகமாக மாறி அது அப்படியே நிற்கும். ஒரு திட்டத்திட்டான ஒரு மேகங்களாக நிற்கும். அந்த மேகத்தை வலுப்படுத்துவதற்கும் தீவிரப்படுத்துவதற்கும் மிக நீண்ட பரவலாக மாற்றுவதற்கும் இந்த கடல் காற்று தான் உள்ளே நுழைந்து அந்த மேகத்தை குளிர்வித்து அது மிகப்பெரிய மேகமாக மாற்றும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் இது கண்டிப்பாக நடக்கும். எல்லாருமே கவனமாக இருங்க. அறுவடை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பொதுமக்களும் கவனமாக இருக்க வேண்டும். நாளை முதல் நம்ம தமிழகத்தில் மழை தொடங்கிவிடும். இன்றைக்கி வந்து மழை குறைவு தான். இன்றைக்கி வந்து மழை இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். ஸோ வட மாவட்டங்களுக்கு நாளை மழை தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாளை மறுநாள் கூட ஆகலாம். 22ஆம் தேதி கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், இதுவரைக்கும் மழை பெய்யாத வேலூர், காஞ்சிபுரம், திருத்தணி, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வட உள் மாவட்டம்,
சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. வட மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் சுத்தமாக மழை இல்லை. ஏன்னா காற்று சுழற்சி ஒரு 2 வந்துச்சு, அது கூட மழை கொடுக்காம ஏமாற்றி விட்டு போயிடுச்சு. ஏன்னா வட மாவட்டங்களுக்கு ஈரப்பதம் காற்று நுழையணும், அந்த வெளிச்சுற்று காற்று வட மாவட்டங்களுக்கு முன்னேறலை, இதான் காரணம். ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே மழை பெய்தது, அதே போல் தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்தது. குறிப்பாக ராமநாதபுரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான மழை பொழிவு அந்த சுழற்சிகள் கொடுத்துட்டு போனது. அது பார்த்துருப்பீங்க. ஆனால் பெரும்பாலும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வடமேற்கு மாவட்டங்கள் மழை இல்லை. ஸோ கவலைப்படக்கூடாது. வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வடமேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த முறை அதிகமான மழை காத்திருக்கு, கவலைப்படக்கூடாது. கிருஷ்ணகிரி மாவட்டம், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதுபோல் ஈரோடு மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா காற்று அங்கே தான் குவிய போகுது. அந்த காற்று கிழக்கு காற்று, ஈரப்பதம் இந்த காற்று மேற்கு உள் மாவட்டங்களில் காற்று குவிதல் ஏற்படுது. அதே போல் அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றும் அது அப்படியே கேரளா மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கும் மிக அதிகமான சாதகத்தை ஏற்படுத்தும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம் கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் கண்டிப்பாக கனமழை இருக்குது. பொள்ளாச்சி, வால்பாறை, போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, வேடசந்தூர், ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும், ராமேஸ்வரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, இப்போ ராமேஸ்வரம், ராமநாதபுரம் கண்டிப்பாக மழை பெய்யும். யாழ்ப்பாணம், மன்னார் வளைகுடா பகுதி, குறிப்பாக இலங்கையில் மழை பெய்யக்கூடிய அந்த மழைப்பொழிவு, இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, பாம்பன் பாலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலங்கையில் மழை உருவாகும். அந்த மழை மாலை இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படி தென் கடலோரங்கள் நோக்கி நகரும். தென் மாவட்டம் கடலோரம் நோக்கி, குறிப்பாக ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தொண்டி நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கே இலங்கையில் உருவான மழை ராமேஸ்வரம் சூறாவளி காற்றுடன் மழை பெஞ்சிருக்கு. எனவே வரும் நாட்களில் இலங்கையில் பெய்யக்கூடிய மழை அப்படியே நேரம் ஆக ஆக ராமநாதபுரம், ராமேஸ்வரம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. வரும் நாட்களில் சொல்கிறேன். எனவே கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான மழை இருக்குது. நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம். போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது, கவனமாக கேளுங்க. இப்போ தேனி மாவட்டம் மழையில்னு சொல்கிறாங்க. ராஜபாளையம், கடைநல்லூர் நேற்று முன்தினம் கூட மழை பெய்தாக ரேடார் படத்தில் காண்பித்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு கவலைப்படாதீங்க, மழை பெய்யலைன்னா கண்டிப்பாக மழை பெய்யும். தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை இதுவரைக்கும் மழை இல்லாத, மழை பெய்யாத எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுற்றுலா வட மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பெறும். குறிப்பாக சென்னை பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம், மழை இல்லாமல் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், புதுச்சேரி வடக்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், சித்தூர் இந்த ஆண்டு அதிகமான வெப்பநிலையும் காணப்படும், அதிகமான மழைப்பொழிவும் காணப்படும். எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடந்த சில மாதங்களாக வட மாவட்டங்கள் சுத்தமாக மழை இல்லை. வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை கொடுக்கும். 21ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரமடைகிறது. வட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. வட மாவட்டம் மட்டும் இல்லை, திருப்பதி, அதே போல் தெற்காந்திரா அங்கேயும் பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய போகுது. அங்கிருந்து ஏதோ ஒரு சில மேகங்கள் அப்படியே தெற்கு நோக்கி வரலாம். வட மாவட்டங்களில் மேகங்கள் மழை மேகம் உருவாகும். அப்படி இல்லைன்னா தெற்கு ஆந்திரா ஏதோ ஒரு வலுவான ஒரு மேகமாக வந்துச்சுன்னா மிக அதிகமான ஒரு மழை கொடுக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தெற்கு ஆந்திரா வட இந்தியாவிற்கும் சாதகம் அமைந்து விட்டது. அதாவது நம்ம தமிழகம் மட்டுமல்ல, நாளை முதல் பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலும் கடுமையான மழை புரட்டி போட போகிறது. ஏன்னா கடந்த சில மாதங்களாக வட இந்தியாவில் கூட மழை இல்லை. அதற்கான காரணம் உயரழுத்தங்கள் நீடித்தது. அந்த உயரழுத்தங்கள் வரும் நாட்களில் படிப்படியாக விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஈரப்பதம் மிகுந்த காற்று உள்ள நுழைந்து மாலை இரவு நேரத்தில் வட இந்தியாவிலும் மழைக்கான சாதகம் ஏற்படுத்த போகுது. தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் மழைக்கான சாதகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. ஸோ அடுத்து மேற்கு உள் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், விழுப்புரம் இங்கேயும் பார்த்திங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும், குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும்.
மழை பெய்யும்போது கவனமாக இருக்கணும். அதை நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதாவது உங்கள் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும். மழை பெய்யும்போது சூறாவளி காற்றும் அதிகமான இடிமின்னலும் உருவாகும். கண்டிப்பாக இப்போ கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் மழை பெய்யலை. அதேபோல் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யலை. திருப்பூரில் மழை பெய்யலை. குறிப்பாக வட உள் மாவட்டம் சுத்தமாக மழை இல்லை. இப்போ வட உள் மாவட்டங்களுக்கு நீண்ட மாதங்களுக்கு பிறகு நாளை அல்லது நாளை மறுநாள் மழை பெய்யும்போது சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். அது வந்து ஒரு புயல் காற்று போல் வேகத்தை உண்டு பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வட உள் மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை இல்லாத மாவட்டங்களுக்கு கடுமையான வெப்பம் மட்டுமே உயர்ந்து கொண்டிருக்கும். இந்த வெப்பம் என்ன ஆகுனா மழையாக மாறும்போது வானத்திலிருந்து பூமியை நோக்கி சூறாவளி காற்று அந்த வெப்பத்தை அந்த தரை வெப்பத்தை தணிப்பதற்கு மழையும் பெய்யும். அதே நேரத்தில் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வானத்திலிருந்து பூமியை நோக்கி, அதாவது நம்ம தரைப்பகுதி நோக்கி சூறாவளி காற்றும் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து தரை மீது நோக்கி அப்படியே பாயும். ஸோ இதனால் சூறாவளி காற்றும் உருவாகும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த கோடை மழை அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து கவனிக்கணும், ஆபத்தையும் கொடுக்கும். இடி மின்னலும் சூறாவளி காற்றும் அதிகமாக காணப்படும். நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் நாளை முதல் மழைக்கான சாதகம் நம்ம அறிவித்தபடியே உருவாகிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் பெற நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.